ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் நாம் ஒரு க்யூட்டான கார்டனிங் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். கார்டன் வச்சுருக்க எல்லாருக்குமே தெரியும், அது சின்ன கார்டனோ பெருசோ இல்லைனா டெரஸ் கார்டனோ எல்லாருக்குமே தெரியும். நம்ம மார்னிங்கும் ஈவினிங்கும் விசிட் பண்ணுறோமோ இல்லையோ, நிறைய விசிட்டர்ஸ் வந்து நம்ம கார்டனை மார்னிங் ஈவினிங்கும் தவறாமல் விசிட் பண்ணுவாங்க. அங்கேயே கூடு கட்டுவாங்க. அங்கே இருக்கிற பூக்கள்லாம் வந்து அவங்க வந்து பார்த்துட்டு போவாங்க. அதில் இருக்கிற போலன் எடுத்து சாப்பிடுவாங்க. அது போக ஃப்ரூட்ஸ் எது இருந்தாலும் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாதிரி நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்க. அப்படி ரீசெண்டாக என்னோடய டெரஸ் கார்டனில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் மல்லிகை செடி, அதுக்கு வந்த ஒரு விசிட்டரை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு க்யூட்டான ஒரு விஷயம் ப்ளஸ் ஒரு அவேர்னஸ்க்காகவும் தான் இந்த கான்டென்ட் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது போக ஒரு மல்லிகை பூச்செடியை பற்றி சின்ன அப்டேட்டும் இந்த வீடியோவில் இருக்குது. மல்லிகை பூச்செடி பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் உள்ள வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வித்தவுட் மச் டிலே வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் மல்லிகை பூச்செடி எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் எல்லா லீவ்ஸ்லேயுமே வந்து திடீர்னு வந்து நான் லாஸ்ட் வீக் போய் பார்க்கும்போது ரவுண்டாக கட் ஆகி இருந்துச்சு. ஏன் இப்படி ஆயிடுச்சு திடீர்னு? எல்லா லீவ்ஸும் நல்லா தானே இருந்தது, எதுவும் நோய் தாக்குதலா இல்லைன்னா வேறு ஏதாவது பூச்சி ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா யார் அங்கே இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லை. ஆனால் இலைகள் மட்டும் இந்த மாதிரி கட் ஆகிருக்கு. நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், எல்லா மெச்சூர்டான லீவ்ஸும் அப்படியே இருக்குது. புதுசாக வந்த டெண்டரான அந்த தளிர்கள்னு சொல்லுவோம்ல, அந்த இலைகள் மட்டும்தான் கட் பண்ணியிருக்காங்க. அதுவும் தேவையான ஷேப்ஸில் கட் பண்ணியிருக்காங்க. இது போக மல்லிகைப்பூ செடியில் நிறைய தளிர்கள் வந்து விட்டுருக்கு. நிறைய மொட்டும், ஒவ்வொரு தளிர்லேயுமே வந்து 6லேருந்து 10 பூக்கள் வர்ற அளவுக்கு மொட்டுகள் வந்து வந்திருக்கு. ஃபுல்லாக செடி ஃபுல்லாக பூக்கள் பூக்கிற அளவுக்கு நிறைய மொட்டுகள்லாம் வந்திருக்கு. இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அப்புறம் ஃபர்டிலைசர் என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லி நம்ம இன்னொரு 2 வேறு வீடியோஸ் போட்டிருக்கோம். கண்டிப்பாக அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், தெரியும். அந்த விஷயங்கள் தான் நான் இந்த செடிக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி செடி வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்து, லாஸ்ட்டு நீங்கள் பார்த்ததை விட கொஞ்சம் வளர்ந்து நிறைய மொட்டுலாம் வச்சுருக்கேன். இந்த டைமில் இப்படி ஒரு விஷயத்தை நான் பார்த்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. ஐயோ, ஏதோ நோய் தான் வந்துருச்சு போலன்னு. அதுக்கப்புறமா சரி யாராவது வந்து சாப்பிட்டுட்ருப்பாங்கன்னு சொல்லி தேடி பார்த்தா கம்பளி பூச்சி இல்லைன்னா அந்த பட்டர்ஃப்ளையோட லார்வாஸ் வந்து சாப்பிடுது அப்படின்னா அவங்க சாப்பிட்டுட்டு அங்கேயே தான் இருப்பாங்க. இன்னொன்று, சாப்பிட்டா அந்த குச்சி இருக்கும், வேர் இருக்கும், அது தவிர அதில் இலைகளே இல்லாத அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஆனால் அப்படி எந்த இதுவுமே இங்கே இருக்கிறதா தெரியல, ஏன்னா எந்த பூச்சிகளுமே அதில் இல்லை. ரெண்டாவது, கிராஸ் ஆப்பர்ஸ் இருந்தாலும் அவங்களும் இப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. உட்காந்து இலைகளெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம போய் பூக்களை தொடும்போதே வந்து ஜம்ப் பண்ணி அடுத்த தொட்டிக்கு போயிடுவாங்க. ஸோ இது கிராஸ் ஆப்பர்ஸ், அந்த வெட்டுக்கிளிகள் அவங்களோட வேலையும் இது கிடையாது. ஸோ எனக்கு இது ரொம்ப டவுட்டாக இருந்தது. ஓகே, நான் யோசிச்சுட்டே இருந்தேன், நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்க்கலாம் நெக்ஸ்ட் டே எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஃபைனலாக நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு டைம் கார்டனுக்குன்னு போய் பார்த்தேன். நான் இந்த விஷயம் பார்த்ததுக்கப்புறம் போகும்போது யார் அவங்க, எந்த விசிட்டருங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். ஏதோ பக்கத்தில் வீடு கட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது இந்த டைல்ஸ் போடும்போது ஒரு சவுண்டு வரும்ல மெஷினில், அப்படி ஒரு மைல்டான ஒரு சவுண்டு. அதை நம்ம வந்து பஸ்ஸிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தேனீக்கள்லாம் கிராஸ் ஆகும்போது நமக்கு ஒரு சவுண்டு கேட்கும் ஜின்னு. ஸோ அந்த சவுண்டு தான் எனக்கு கேட்டுச்சு. இலையை போய் பார்க்குறேன், ஒரு இலையை டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு டெய்லர் எப்படி மெட்டீரியலை கட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் போனது தான் டக்குன்னு அப்படியே போட்டுட்டு ஃபுல்லாக கட் பண்ணுறதுக்குள்ளே வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுச்சு அது. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே இவங்க தான் வந்து அந்த லீஃபை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு எங்கேயோ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், இவங்களை பற்றி இவங்க யார், என்ன பண்ணுறாங்க, இந்த லீவ்ஸ் எல்லாம் கொண்டு போய் சாப்பிட்றாங்களா அப்படிங்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருந்தது. இந்த விஷயங்கள், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களோட கார்டனில் இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இவங்க வந்து ஒரு தேனீ இனம், அதாவது நம்ம ஹனி பீன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இவங்களும் வந்து ஒரு விதமான பீ தான். இவங்களுக்கு பேர் வந்து லீஃப் கட்டர் பீ. உங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி இலைகளை தான் கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த லீஃப் கட்டர் பீயோட நேட்டிவ் அப்படின்னு பார்த்தா நார்த் அமெரிக்கா. இவங்க எல்லா காண்டினென்ட்ஸ்லேயுமே பரவி இருக்காங்க எக்ஸப்ட் அண்டார்டிகா. அந்த ஒரு காண்டினென்ட்டை தவிர மிச்சம் எல்லா காண்டினென்ட்ஸ்லேயுமே இவங்க நல்லா பரவி இருக்காங்க. இவங்களால எந்த பிரச்சனை, எந்த ஆபத்து எதுவுமே கிடையாது. அவங்களோட ஒரே ஒரு வேலை, வருவாங்க, அவங்களுக்கு தேவையான அந்த டெண்டரான லீவ்ஸை கரெக்டாக சாக் பீஸ் எதுவும் இல்லாமல் மார்க் எதுவும் போடாமல் அழகாக ரவுண்டாக செமி சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிவிட்டு கொண்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. வேறு எதுவுமே நம்ம செடியையோ நம்ம கார்டனையோ டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்கள பற்றி நம்ம இன்ஃபர்மேஷன் தெரிய ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
இவங்க பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருப்பாங்கன்னா, டார்க்காக நிறைய வெள்ளையாக கோடுகள் இருக்கும்ல, நம்ம ஹனி பீனாலே வரைவோமே கோடு கோடாக போட்டு, அந்த மாதிரி வெள்ளையாக இவங்க மேலே வந்து பேண்ட்ஸ் மாதிரி கோடுகள் இருக்கும். ஃபீமேல் பீஸ் தான் வந்து இந்த மாதிரி இலைகளை கட் பண்ணி கொண்டு போய் கூடு செய்கிறாங்க. அவங்களோட வீடு கட்டுறதுக்காக தான் இவங்க வந்து இந்த இலைகளை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க, சாப்பிட்றதுக்காக கிடையாது. இவங்களோட சாப்பாடு அப்படின்னு பார்த்தா போலன்ஸ், அதாவது அந்த பூக்களில் இருக்கிற அந்த மகரந்த தூள் இருக்கும்ல, அதுவும் அப்புறம் வந்து நெக்டஸ், பூவில் இருக்கிற தேன், இது ரெண்டும் தான் இவங்களோட சாப்பாடு. இந்த இலைகளை இவங்க எடுத்துகிட்டு போகிறது எதுக்குன்னா கூடு கட்டுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க கரெக்டாக அந்த எக்ஸை வந்து லே பண்ணி ஹேட்ச் பண்ணுற டைமில் இந்த மாதிரி கூடை வந்து கட்டி அதில் வந்து அந்த எக்கெல்லாம் வந்து அவங்க வந்து வைக்கிறாங்க. கரெக்டாக இவங்க அந்த கூடை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எங்கெங்கே இவங்க கூடு கட்டுறாங்க அப்படின்னா, இவங்க ஹனிபீக்கும் இவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஹனிபீ வந்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு காலனி, தனியாக அவங்க வந்து ஹனி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு குவின்னும் இருப்பாங்க இல்லையா, ராணி தேனி. பட் இவங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இவங்க ஒரு அட்டானமஸ் காலேஜ் மாதிரி. எப்படி மற்ற பூச்சிகள், குளவி எல்லாமே ஒரு தனி கூடு கட்டி அதில் முட்டை போட்டு அது வந்து பொரிஞ்சு வெளியில் வருமோ, அதே கான்செப்ட் தான் இந்த தேனீக்கும். ஆனால் இவங்க தேனீ இனம் தான், பட் அவங்கள்லேருந்து இவங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட், கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட் ஆனவங்க தான். ஸோ இப்படி இவங்க கொண்டு போகிற இலைகளை வந்து ஒரு குழாய் வடிவத்தில் டியூப் மாதிரி கட்டுறாங்க. எங்கே கட்டுறாங்கன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கிற ஒரு குளவியோட கூடுலையோ, இல்லைன்னா பார்த்துட்டே இருப்பாங்க ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் இருக்கிற சாக்கெட்டை தான் பார்த்துட்டே இருப்பாங்க, வெளி சைட்லாம் இருந்துச்சுன்னா. இதில் யாரும் ப்ளக் பண்ணுற மாதிரியும் இல்லை, சார்ஜ் போடுற மாதிரியும் இல்லை, சும்மா தானே இருக்குன்னு சொல்லி அதில் கொண்டு வந்து இலையை சுற்றி கூடு கட்டி வச்சுருவாங்க. இல்லை ஒரு ஜன்னல் நீங்கள் திறந்தே வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட இடைவெளி இருக்கும்ல, அந்த இடத்துல சேஃபாக கூடை கட்டி வச்சுருவாங்க. பார்க்குறதுக்கு நீளமாக க்ரீனிஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த இலைகள். இவங்க டெண்டரான இலைகளை எதுக்காக சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுதான் நல்ல மடித்து ஷேப் அழகாக வரும், கிழிஞ்சு போகாது, காஞ்சாலுமே வந்து கிளியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை சூஸ் பண்ணி எடுத்து போய் அவங்க கூடு கட்டுறாங்க. இந்த கூடில் வந்து நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பிரிவுக்குள்ளேயும் ஒவ்வொரு முட்டை போட்டு அந்த முட்டைக்கு தேவையான போலன்ஸ், சாப்பாடு, அதாவது மகரந்த தூளும் நெக்டர், தேனையும் வந்து வச்சிடுறாங்க. வச்சுட்டு ஒவ்வொரு செக்மெண்ட்டையுமே இவங்க வந்து அவங்க வாயில் இலையை போட்டு நல்லா சூ பண்ணி அந்த இதை பேஸ்ட் மாதிரி ஆக்கி அதை வந்து அடைச்சிட்றாங்க, சீல் மாதிரி வச்சு அடைச்சிட்றாங்க. இப்படி ஒவ்வொரு குழாய் மாதிரி இருக்குல்ல அவங்களோட கூடு, அதுலேயும் நிறைய செல்ஸ், அதாவது நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கும். நிறைய செக்மெண்ட்ஸில் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு எக்கு, அதுக்கு தேவையான சாப்பாடு, இந்த மாதிரி வச்சு இதை கம்ப்ளீட்டாக சீல் பண்ணி வச்சிடுறாங்க. எதுக்குன்னா வின்டர் சீசன் அதுலேருந்துலாம் வந்து இவங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு, அவங்களோட முட்டைகளை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு இப்படி ஒரு ப்ராப்பரான விஷயத்த ரொம்ப அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் அவங்க அந்த இலைகளை நம்மளோட தோட்டத்தில் இருக்கிற மல்லிகைப்பூ செடி, ரோஜா செடியிலேருந்துலாம் கட் பண்ணுறாங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய இலைகளாக இருக்கும்ல. ஸோ அதுலேருந்து செமி சர்க்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அழகாக கூடு கட்டுறாங்க. இவங்களால் எந்தவித டேஞ்சரோ ஹார்ம் எதுவுமே கிடையாது. இவங்க வந்து நம்ம பக்கத்தில் போனால் கொட்டெல்லாம் மாட்டாங்க. ஹனிபி வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். நம்ம என்னோட தேனையை எடுக்க வரேன்னு சொல்லி டக்குன்னு கொட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. இவங்க ஹனி எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை இல்லையா. இவங்களுக்கு தேவை நம்மளோட லீவ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க போய்ட்டு கூடு கட்டுறது தான். அதனால் இவங்க வந்து நான் அக்ரெசிவ், நம்மளை வந்து கொட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே தெரியாமல் நம்ம ஏதோ பிடிச்சி கையில் பார்த்துட்டோம் இது என்ன பூச்சினாலும் லைட்டாக கொட்டுவாங்க. ஆனால் வந்து அது வந்து விஷமானதோ வலிக்கவோ செய்யாது அவ்வளோவா. ரொம்ப லைட்டாக எறும்பு கடிச்ச மாதிரி ஒரு இது இருக்கும் போல், அதுதான் தவிர மற்றபடி இவங்களால எந்த பிரச்சனையுமே கிடையாது. மாறா இவங்களால நிறைய பெனிஃபிட்ஸ் தான் நம்ம கார்டனுக்கு இருக்குது. ஏன்னா இவங்க ரொம்ப எஃபெக்டிவான பாலினேட்டர்ஸ். ஒரு ஃப்ளவரில் இருந்து மகரந்தத்தை எடுத்து இன்னொரு ஃப்ளவரில் போய் போட்டுடுறாங்கல்ல, இதை தான் நம்ம பாலினேஷன் சொல்லுவோம். அப்போ தான் வந்து அந்த மலர்கள் வந்து காயாகும். அந்த காய்கறி தோட்டம்லாம் வச்சுருக்கவங்களுக்கு வந்து இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இவங்க வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவான பாலினேட்டர்ஸ். இவங்க வந்து சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த பாலினேஷன் விஷயத்துக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அது போக நிறைய இடங்களில் கமர்ஷியலாகவே இவங்களை வந்து பாலினேஷனுக்காக வளர்க்குறாங்க. மெயினாக கேரட்ஸ், ப்ளூபெரிஸ் அந்த கிராப்ஸ்லாம் வச்சுருக்கவங்க வந்து இவங்களை வந்து ஹனிபீஸ் வளர்க்குற மாதிரியே வளர்த்து அவங்களோட அந்த பாலினேஷன் ஆகி நிறைய ஈல்டு எடுக்கணுங்கிறதுக்காக வளர்க்குறவங்களும் இருக்காங்க இதை. ஸோ அவ்வளோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு
ஃப்ரெண்ட் வந்து இவங்க நம்ம கார்டனுக்கு. அவங்க அந்த கூடு கட்டுற அந்த டைமில் மட்டும் இந்த இலைகளை கட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இதுக்காக நம்ம வந்து ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து அந்த மாதிரிலாம் பயன்படுத்தணும்னு இல்லை. நீங்கள் அப்படி பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரேஸ் ஏதாவது யூஸ் பண்ணாலும் அது வந்து பயன் கிடையாது. ஏன்னா அவங்க இலைகள் எடுத்து சாப்பிட்றது இல்லை இல்லையா, அவங்க எடுத்துகிட்டு போய் கூடு தான் கட்டுறாங்கிறனால அது எதுவுமே வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ப்ளஸ் அதை நம்ம யூஸ் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. நேச்சருங்கிறது எல்லாருக்குமான விஷயம். ஸோ நம்ம கார்டனில் வந்து இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப அழகானதாக தான் இருக்கும். அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக அது வந்து செய்யறதுக்கு விட்டுறணும். அது போக உங்களுக்கு ஏதாவது குரோட்டன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அழகு சம்மந்தப்பட்ட ஒரு செடி இருக்குது, அதில் இலைகள் கட் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா சீஸ் கிளாத் இல்லைன்னா வேறு ஏதாவது வச்சு நீங்கள் வந்து அதை கவர் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா இது கொஞ்ச நாள் தான் இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்ச நாள் தான் நடக்கும். இலைகளை கட் பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு போய் கூடு கட்டினதோட அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து விசிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால அது வரைக்கும் உங்கள் பிளான்ட்டை நீங்கள் வந்து பத்திரமா அந்த மாதிரி வச்சுருக்கலாம். இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்க பாட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போட்டுருந்தீங்கன்னா நார்மலாக விட்டுருங்க. அவ்வளோதான். டேக்அவேன்னு பார்த்தா இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். கார்டனுக்கு வந்து வர்ற இந்த மாதிரி விசிட்டர்ஸை நம்ம வந்து வெல்கம் பண்ணி அவங்களுக்குமானதாக நம்ம கார்டனாக ஆக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த அழகான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கார்டனுக்கு இந்த மாதிரி யாராவது விசிட்டர்ஸ் வந்திருக்காங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது போக நம்ம சேனல் பற்றி, நம்ம வீடியோ பற்றி ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வர்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். Until that, stay tuned with Swag with BJ and thanks for watching.